ஆமாக்கா குடுப்பா இருக்கு. ஆமா அக்கா கேட்டா கொடுத்தனும் அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. இந்து அப்பா சாமி வாங்கடா. அப்பா ஏன் சாமி எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க? தானேக்கும் அம்மா நைட்லாம் தூங்காம அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்பா சாமி திரும்பவும் போயிடுவீங்களா? டான்ஸ் போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட். நானும் டிராயிங் போட்டியில ஃபர்ஸ்ட். பிரைஸ்லாம் கொடுத்தாங்க. இனிமே நான் அப்பா சாமி இல்லடா, வெறும் அப்பாதான். நான் இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. சின்ன செல்லத்துக்கு நான் அப்பா நிறைய கதை சொல்ல போறேன்டா. உங்க உண்டியில அப்பா உடைச்சிட்டேன்னு என் மேல கோவமா? இல்ல அப்பா நிறைய சம்பாரிச்சு உங்ககிட்ட கொடுக்கறேன். இந்து இந்து பஸ் வந்துருச்சு. ஷூ போடு, ஷூ போடு. இந்தா வா 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 சீக்கிரம். வா தேனு ஒரு நிமிஷம். தேனு அண்ணா எப்பண்ணா வந்தீங்க? இப்பதான்டா வந்தேன். நீ எப்படிடா இருக்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்னது இது புது வேஷம்? பாதி பாதியா தாடியை மட்டும் எடுத்துட்டு இருக்கீங்க. எத்தனை நாள் லீவ் வந்திருக்கீங்கண்ணே? லீவ் இல்லையா? சொல்றேன். அண்ணியை பாத்தீங்களா? இப்பதான்டா வந்தேன். இனிமேதான் பார்க்கணும். ஏன் வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வந்து பேசுங்க. லோக இங்க வா. கொடுத்த பீஸ்ல ஏதாவது ரிஜெக்ட் ஆயிடுச்சா? என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அண்ணா இதை வச்சுட்டு வந்துடுறேன். சரி. அண்ணி அண்ணா வந்திருக்கார், பேசுனீங்களா? நீ முதல்ல இந்த பொருளை அங்க வை. அண்ணே இது வெறும் சாம்பிள் மெட்டீரியல் தானா? மீதி துணியெல்லாம் சாயங்காலம் அனுப்புவாங்களாம். நாம கொடுத்த பீஸில் 4 தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணே அண்ணன் பாவண்ணி ரொம்ப நேரமா வெளியே நிற்கிறாரு. இந்தா பேங்க்குக்கு போயிட்டு அப்படியே டெலிஃபோன் பில்லும் கட்டிட்டு வா. போ. அண்ணா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் பில்லு கட்டிட்டு அப்படியே பேங்க் போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணா? அண்ணா நீங்கள் வந்ததில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமாண்ணா? தேனு என்கிட்ட பேசு தேனு. நான் இப்ப தெரிஞ்சிட்டேன். எனக்கு இப்ப புத்தி வந்துடுச்சு. 2 பெண் குழந்தைங்களுக்கு அப்பாங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீ இப்ப என்ன வெளியே போக சொன்னாலும் நான் போக மாட்டேன். மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் கா. குட் மார்னிங். இப்ப நான் சன்னியாசி இல்ல தேனு. தோபார்
உனக்கு பிடிக்காத தாடியை நான் எடுத்துட்டேன். இங்க பார், மாலையே நான் காட்டிட்டேன். வேற துணி வாங்க காசு இல்லாம தான் இதை நான் போட்டிருக்கேன். வீட்டில இருந்து ஏதாச்சும் வேற வேட்டி இருந்தா எடுத்து கொடுத்தேன், நான் கட்டிக்கிறேன். ஏன் 1/4 மணி நேரம் லேட்டு? நேத்து கட் பண்ணதெல்லாம் இன்னைக்கு ஸ்டிச் பண்ணிடு, மீதி நாளைக்கு தச்சுக்கலாம். உங்க வீட்டுக்காரர் இவ்ளோ கெஞ்சுறாரு, பார்க்க பாவமா இருக்குக்கா. உன் வேலையை பாருமா. உமா, நான் கடைக்கு போயிட்டு வரேன், வீடை பார்த்துக்கோ. கொஞ்சம் தள்ளு. குட் மார்னிங் மேடம். அப்பா, வெளியே போறப்பட்டீங்களாப்பா? பரவாயில்லப்பா, நான் இங்கே நிற்கிறேன்ப்பா. அப்பா, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? அப்பா, என்ன வேணாலும் திட்டுங்கப்பா. அப்பா, ஏதாவது சொல்லி திட்டுங்கப்பா. அப்பா, அப்பதான்ப்பா எனக்கு நிம்மதி. அப்பா, ஏதாவது பேசுங்கப்பா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். சொந்த பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டேனப்பா. அப்பா, அப்பா வாடிங்கப்பா, அடிச்சு கொள்ளுங்கப்பா. அப்பா, அவளோ நான் என்ன பேசினாலும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாப்பா. அவளோட சேர்ந்து வாழ்த்தாம அலையிற. அப்பா, நான் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்டாதானே? சரி நாயிடா, நீ எப்படி அவ காது கொடுத்து கேப்பா? இப்பதான்டா அவ கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. நீ அப்பப்ப ஊர் சுத்திட்டு வருவ, நீ வரும்போது நீ சொல்றத காது கொடுத்து கேட்கணும். அவ வந்த அடிச்சு கொண்டு வர. அப்பா, அப்பா, இந்த ஒரே ஒரு முறை எனக்காக தேர்மொழிட்ட வந்து பேசுங்கப்பா. புருஷன் பதவிக்கு சிவாசம் பண்ணி சொல்ற என்ன? உன்னை அடிச்சே கொண்டு ராஸ்கல், அடிச்சே கொண்டுவேன். அப்பா, எப்படியாச்சும் நான் உயிர் வாழணும்னு நினைக்கலப்பா. அப்பா, என் 2 பிள்ளைங்களுக்கும் அப்பா இல்லாம போயிடக்கூடாதுப்பா. அப்பா இல்லாம போய் அப்பன்னு சொல்லிக்கிறத விட அந்த குழந்தைங்க அனாதையா சாகலாட்டா. ஓடி மே மணிக்கு அங்கேயிருந்து வந்து சாவு. இது வந்து வராது வராது ராஸ்கல், 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 ராஸ்கல். யாருன்னு போய் பாரு. மாமாவா? உள்ள வாங்க மாமா, உள்ள வாங்க. அப்பா, அப்பா. என்னம்மா? இளங்கோ மாமா வந்திருக்காருப்பா, வெளியில நிக்கிறாரு, உள்ள கூப்பிடுங்கப்பா. நான் திருந்திட்டேன் மாமா, என்ன நீங்க நம்புங்க. எவ்வளவோ பேசியும் தேன்மொழி என்கிட்ட பேசவே மாட்டேங்குது. சீனு மாஸ்டர் கிட்ட நான் எவ்வளோ கஞ்சி பார்த்துட்டேன், வேலையில் என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறார். நான் மறுபடியும் சம்பாதிக்கணும் மாமா. நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக வேலையில் சேர்த்துக்குவார் மாமா. நான் மறுபடியும் உனக்கு வாத்தியார் வேலை வாங்கி தரணுமா? நீ கத்துக்க வேண்டியதே நிறைய இருக்குதுடா. அத்தை, நீ எதுவும் பேசாத, ஒழுங்கா வெளியில போயிடு. நீங்களே எப்படி சொன்னா எப்படி? நான் போயிடுறேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். என் குடும்பத்தை இனி நானே பார்த்துக்கிறேன்.
எனக்காக இந்த ஒரே ஒரு முறை மட்டும் மாமா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் வேலை வாங்கி எந்த கொடுத்துருங்க. குடும்பம்டா இருந்தது உனக்கு? எந்த குடும்பம் இருந்தது? எல்லாம் இருந்துச்சு, போச்செல்லாம். ஒப்பனை காலையில பார்த்தேன், உன்னை எங்க பார்த்தாலும் எலும்புகளும் எல்லாம் முறுக்கி சொல்லியிருக்கான். அதுக்காக உன்னை தொட்டாலும் கூட பாவம். உனக்கு புத்தி சொல்றதும் பைத்தியக்காரனுக்கு பல்லு தேய்ச்சி விடுறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. உங்களை விட்டா எனக்கு யார் மாமா இருக்காங்க? என்ன வேணாலும் திட்டுங்க, நீங்களும் என்ன விட்டுட்டா நான் திருந்துட்டேன் மாமா, நான் திருந்துட்டேன். சிச்சி சிச்சி சி, உன்ன மாதிரி ஆளெல்லாம் திருந்தவே கூடாது. குடும்பத்தை கவனிக்காம பொண்டாட்டி பிள்ளைகளை நடுத்தெருவில் நிறுத்துறவனுக்கெல்லாம் உன்னை பார்த்தாவது புத்தி வரட்டும். என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா. அந்த கஷ்டத்தை எல்லாம் நீயும் படணும். ஊர் ஊரா தெரு தெருவா சொறி நாய் மாதிரி நீ அலையணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். ஐயோ, வாத்தியாருக்கு பொண்ணை கொடுத்துடுமேனு சந்தோஷத்துல ஒரு நாள் உனக்கு கூட தெரியாம உன் செருப்பை தொடச்சிருக்கிறேன். இன்னும் நீ நின்னா உன்னை செருப்பாலேயே அடிப்பேன்.